என்னங்க நீங்க உங்களை ஊர் முழுக்க தேடி கை கால் ஒஞ்சி தொண்டை வறண்டு போச்சு. அப்புறம் என்னங்க நீங்க அன்னைக்கு என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நீங்க எல்லாம் மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. வாழ்க்கையில் நான் எதையுமே மறக்கிறது இல்லைங்க. சின்ன வயசுல நான் பார்த்தா சிவாஜி படம் வசந்தமாய் வசனம் பேசுங்களா? ஆண்டவன் எனக்கு மட்டும் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் பறித்து வந்து தோரணங்களாக தொங்க விட்டிருப்பேன். அவளை எதுக்குங்க 3ஆம் கிளாஸ் நான் படிச்ச 14 பாட்டு சொல்லிட்டுங்களா? 1 பண்ணா 16, 2 பண்ணா 32, 3 பண்ணா 50. இதெல்லாம் சாம்பிளுங்க, நிறைய வச்சிருக்கேன். ஏதோ உங்க பின்னாடி சுத்தினால வேலை வெட்டில வெறும்பாய மட்டும் நினைச்சுக்காதீங்க. புண்ணியவைய ஆவுடைய தேவர் குடும்பம்னா சுத்துப்பட்டி 18 கிராமத்துக்கு அத்துப்படி. 300 ஏக்கரா நஞ்ச, 400 ஏக்கரா புஞ்ச, 30 இடத்துல பம்பு செட்டு, 60-70 கறவை மாடு, 20-30 உழவு மாடு. அது மட்டும் இல்லைங்க, செங்கச்சூளை, டிராக்டர், வண்டி, வாகனம், அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அம்புட்டு சொத்துக்கு ஒரே வாரிசு இந்த துரைச்சாமி தான். இப்படிப்பட்ட எனக்கு பொண்ணு கொடுக்க சுத்துப்பட்டி 18 கிராமத்திலையும் காத்து கிடக்குறாங்க. ஆனா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என்னை கிடைக்கிறாள் அன்னைக்கு தான் நான் கல்யாணம் பண்ண நீங்க வீட்டுல சொல்லிட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. கிறிஸ்டின், நான் ஹிந்து. நாளைக்கு கார்த்திகை தீபம். இந்துக்கள் எல்லா வீட்லயும் அகல் விளக்கு ஏத்தி வைப்பாங்க. என் மேல உனக்கு நம்பிக்கையும் ஆசையும் இருந்துச்சுன்னா உன் வீட்டு வாசல் முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்தி வை. அதை மட்டும் நான் பாத்துட்டேன்னா இந்த உலகத்தையே கூட்டு வந்து உன்னை நான் பொண்ணு கேட்கிறேன். மறுபடியும் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்கன்னு சொல்லி இப்பவே உன் இதயத்தை பூட்டி வச்சிடாத. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. அந்த ஊருக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன். எல்லா தெருக்களையும் கார்த்திகை தீபத்தோட ஜோதி என்னோட எதிர்கால காதல் வாழ்க்கைக்கு எனக்கு அலங்கார வாயிலா தெரிஞ்சது. என் பிரின்ஸை வீட்டு முன்னால போய் நிக்கிற ஏமாற்றம். என் காதலுக்கு சாட்சியா நான் ஏத்த சொன்ன அகல் விளக்கங்க இல்ல. காத்திருந்தேன் காத்திருந்தேன், விளக்கு வரும், என் மேல அவ வச்சிருக்கிற காதலுக்கு வெளிச்சம் வரும். தன்னையே அகலாக்கி தன் ரத்தத்தை எண்ணெயாக்கி நரம்புகளை திரியாக்கி ஜோதி மண்டலமா வந்து விழுந்தது. அவ உயிரை காப்பாத்திடலாமே. அவ கூட பிறந்த பாவிங்க பண்ண பொறுமையினால எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீயை என்னால அணைக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீ என் பிரின்சியோட உயிரை அணைச்சுக்கிட்டு.
தூக்கி போட்டு கிட்ட ஓடுனேன். பிரின்சி, பாருமா பிரின்சி, 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 என்னம்மா என்னம்மா ஆச்சு? உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காக அக்கல் விலை கேட்டு சொன்னீங்க. ஆனா எங்க எனக்கு ஒத்துக்கல. என்னை எரிச்சுக்க ஒத்துக்கிட்டாங்க. எனக்கும் வேற வழி தெரியல. இப்ப என்ன மறந்துட மாட்டீங்களே? அப்படி ஒரு வார்த்தை சொன்ன அந்த பொண்ண எந்த ஆம்பளையால மறக்க முடியும்? என்னையும் இந்த ஊரு ஒரு சுமங்கலியா பாக்கணுங்கிறதுக்காக நான் தாலிக்காக எங்கினதெடுவோ உண்மைதான். உங்க கையால கிடைச்ச இந்த பாக்கியத்தை நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். என்னைக்கும் நீங்க நீங்களாவே இருங்க, நானாவே இருக்கேன். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते ஏண்டி எம்பிட்டு நேரமாச்சு இன்னும் வெளியில வரலையே? சும்மா இருங்கடி. எப்படியோ சண்டை சச்சரவு இல்லாம கூடிக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷம்தான். வாசல பிள்ளை கட்டி கொடுத்துறியா? தள்ளுங்கடி போங்கடி அந்த பக்கம். என்னப்பா என்னப்பா என்னடா என்னடி இது? என்னப்பா புரிஞ்சுக்காம பேசுறேன்? விளைஞ்ச கதிரா தலை குனிஞ்சு நிக்கிறாளே, இதை கண்டு புரிஞ்சுக்க வேண்டாம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிழவிக்கு வெட்டது பாத்தியா?